நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தது. ஒரு ஆன்சர்ல தான் தப்பு பண்றாங்க. ஆள் இது கன்ஃபியூஷன். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அம்மாவே எக்ஸாம் எழுத வச்சிட்டு அம்மாவே எக்ஸாம் எழுதிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. எனி வாலண்டியர்ஸ் இன்னைக்கு பாடுறதுக்கு? யாருனாலும் பாடலாம். பாடலாமா மாதாஜி? எஸ். தேங்க்ஸ் டு சாந்தி மாதாஜி, ரேணுகா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. கொஞ்சம் பெருசு பண்ணி விடுறா, கண்ணு தெரியல. அப்படியே ஒரு நிமிஷம். மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே. இது நேத்திக்கு நம்ம படிச்ச ஒரு ஸ்டான்ஸா ஒரு தடவை பாடிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா படிக்கலாம். मोराये अभिलाष लीलाश कुंजे दियो वास नयने हरि बो सदा हरि बो सदा युगल रूप राशि मोराये अभिलाष विलास कुंजे दियो वास मोराये नयने हरि बो सदा युगल रूप राशि हरि बो सदा युगल रूप राशि. बोल. யாராவது ட்ரை பண்றீங்களா? மாதாஜி. मोराये विलास विलास कुंज दियो वासी. எழுத்து கொஞ்சம் சின்னதா இருக்கு மாதாஜி, கொஞ்சம் சின்னது. मोराये विलास विलास कुंज दियो वासी नयने हरि बो सदा युगल रूप राशि. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. இன்னும் கொஞ்சம் நேரம் வரணும் மாதாஜி. தெரியாமல். தேங்க் யூ மாதாஜி. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா போலாம் மாதாஜி. சாந்தி மாதாஜி, இந்த ஸ்டான்ஸா நம்ம படிச்சு நீங்க வாசிக்கலாம். இதுல எழுத்து பெருசா இருக்கா? ஓகே. இப்ப தெரியும். பரவாயில்ல. ये निवेदनदारा सकीरानुगाता कोरो ए निवेदनदारा सकीरानुगाता कोरो सेवा अधिकार दिए कोरो निज दासी सेवा अधिकार दिए कोरो निज दासी சாந்தி மாதாஜி பாடுறீங்களா? படிக்கிற மாதாஜி. தாரா सागीर अनुकदा कोर्यो सेवा अधिकार दिए कौरो निज दासी. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. யாராவது இது வாசிக்க முடியுமா? கீழே இருக்கிற மொழிபெயர்ப்பு. பிரஜத்தின் இடையர். கவிரஞ்சனி மாதாஜி வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கவிரஞ்சனி மாதாஜி வாசிக்கலாம். வாசிக்கலாம் மாதாஜி. பிரஜத்தின் இளையர் கன்னியர்களில் ஒருவராக என்னை ஆக்குமாறு உன்னிடம் வேண்டுகிறேன். பக்தி தொண்டின் பாக்கியத்தை எனக்கு அளித்து உனது சொந்த அடியாட்டியாக என்னை ஆக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி.
கொஞ்சம் தமிழ் லிட்டரலா டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இங்க விருந்தாவனத்துல இருக்கிற நிறைய கோபியர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல ஒருத்தங்களா என்ன வந்து ஏத்துக்கோங்க, உங்களுக்கு சேவை பண்ற மாதிரி என்ன வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம துளசி தேவி கிட்ட இந்த ஸ்டான்ஸால கேக்குறோம். அண்ட் நம்ம இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாம். டைம் ஆயிடுச்சு. ஸ்லோகம் ஷேர் ஆகுதா? ஆகுது ஆகுது மாதாஜி. மாதாஜி. Yes, ஹரே thank கிருஷ்ண you, மாதாஜி. மாதாஜி. ஹரி போல். மல்லேஸ்வரி மாதாஜி, ஈஸ்வரி பாணி மாதாஜி, நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? ரிப்பீட் பண்ணலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பண்ணலாம் ஹரி மாதாஜி. போல். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதா 4வது அத்தியாயம் பதம் 15. ஏவம் ஞாத்வா ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம கிருதம் கர்மம் ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிः பூர்வைரபி முமுக்ஷுபிः பூர்வைரபி முமுக்ஷுபிः பூர்வைரபி முமுக்ஷுபிः பூர்வைரபி முமுக்ஷுபிः பூர்வைரபி முமுக்ஷுபிः குரு கர்மைவ தஸ்மாத் த்வம் 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 பூர்வை பூர்வதரம் கிருதம் 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 ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிः பூர்வைரபி முமுக்ஷுபிः குரு கர்மைவ தஸ்மாத் த்வம் குரு கர்மைவ தஸ்மாத் த்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம் பூர்வை பூர்வதரம் கிருதம் போல். ஹரே கிருஷ்ணா. பத்மா மாதாஜி வாசிக்கிறீங்களா? हरे कृष्ण माता जी. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. हरे कृष्णा. VG 4 text 15. एवं ज्ञात्वा कृतं कर्म पूर्वैरपि मुमुक्षुभिः कुरु कर्मैव तस्मात् त्वं पूर्वैः पूर्वतरं कृतं. हरे कृष्ण. ஹரி போல். மாதாஜி. ஹரே மாதாஜி ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. हरे कृष्ण. இங்க எங்க பேத்திக்கு இன்னைக்கு பர்த்டேமா, அக்ஷிதா பேரு. ஓகே மாதாஜி, நம்ம என்ட்ர அக்ஷிதா. எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம் மாதாஜி. கண்டிப்பா. பேர் அக்ஷிதா. அக்ஷிதா. எஸ் மாதாஜி. ஹரி போல். हरे कृष्णा माताजी. दंडवत प्रणाम. டன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्ण माता जी. हरे कृष्णा माता जी. हरे कृष्णा प्रभु. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्णा हरे कृष्णा. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மங்களாச்சரணம் பண்ணிக்கலாம். அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானம் ஜனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஈன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினி நமஸ்தே சரஸ்வதே தேவி கௌரவாணி பிரச்சாரிணி
निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा. இன்னைக்கு நம்ம ஸ்லோகா வந்து 4.15 பார்க்க போறோம். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைர் அபிமுமுக்ஷிபிஹி குரு குரு கர்மைவ தஸ்மாத் த்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம். டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு யாராவது படிங்க. நான் படிக்கட்டுமா மாதாஜி? முற்காலத்தில் விடுதலை பெற்ற ஆத்மாக்கள் எல்லோரும் என்னுடைய உன்னத இயற்கையை உணர்ந்த வண்ணம் செயல்பட்டனர். எனவே அவர்களது அடிச்சுவட்டை பின்பற்றி நீயும் உனது கடமைகளை செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பை ஸ்ரீல பிரபாத் கி ஜெய். பொருளுரை யாராவது படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. இருவிதமான மனிதர்கள் உள்ளனர். ஒருவரது இதயம் சுத்தமான பௌதிக விஷயங்களால் நிரம்பியுள்ளது. மற்றவர் பௌதிகத்திலிருந்து விடுபட்டுள்ளனர். கிருஷ்ண உணர்வு இவ்விரு மனிதருக்கும் நன்மை அளிக்கும். களங்கமுற்றவர் கிருஷ்ண உணர்வின் வழிமுறையை ஏற்று பக்தி தொண்டின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றி படிப்படியாக தூய்மை அடையலாம். ஏற்கனவே கலகங்களிலிருந்து தூய்மை அடைந்தோர் தொடர்ந்து கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவதன் மூலம் மற்றவர்கள் அவர்களை பின்பற்றுவதற்கும் அதனால் பலன் அடைவதற்கும் உதவலாம். முட்டாள்களும் கிருஷ்ண உணர்விற்கு புதியவர்களும் கிருஷ்ண உணர்வின் ஞானத்தை பெறாமல் செயல்களில் இருந்து ஓய்வு பெற விரும்புகின்றனர். போர்க்களத்தின் செயல்களில் இருந்து ஓய்வு பெற விரும்பிய அர்ஜுனனின் விருப்பத்தை பகவான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வாறு செயல்படுவது என்பதை மட்டுமே ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ண உணர்வின் செயல்களில் இருந்து ஓய்வு பெற்று தனியே அமர்ந்து கிருஷ்ண உணர்வில் இருப்பது போன்று பாவனை செய்தல் கிருஷ்ணரின் திருப்திக்கான செயல்களில் ஈடுபடுவதை விட முக்கியத்துவம் குன்றியதாகும். முன்பே குறிப்பிடப்பட்ட சூரிய தேவன் விவஸ்வானை போன்ற பகவானின் முந்தைய சீடர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுமாறு அர்ஜுன் இங்கு அறிவுறுத்தப்படுகிறான். முழு முதற் கடவுள் தமது முந்தைய செயல்கள் மட்டுமின்றி இதற்கு முன் கிருஷ்ண உணர்வில் செயலாற்றிய அனைவரை பற்றியும் அனைத்தையும் அறிவார். எனவே பல கோடி வருடங்களுக்கு முன் தன்னிடமிருந்து இக்கலையை கற்ற சூரிய தேவனை பின்பற்றுமாறு பரிந்துரைக்கின்றனர். பகவான் கிருஷ்ணரால் நியமிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதில் ஈடுபட்ட இத்தகு சீடர்கள் முக்தி பெற்றவர்களாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளனர். நன்றி மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க, மொழிபெயர்ப்பின் பொருளுரையில முற்காலத்தில் விடுதலை பெற்ற ஆத்மாக்கள் எல்லோரும் என்னுடைய உன்னத இயற்கையை உணர்ந்த வண்ணம் செயல்பட்டனர். ஸோ ஆல்ரெடி வந்து லிபரேஷன் ஆன ஆத்மாக்கள் எல்லாமே வந்து பகவான் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. என்னுடைய உன்னத இயற்கையை உணர்ந்த வண்ணம் செயல்பட்டனர். எனவே அவர்களது அடிச்சுவற்றை பின்பற்றி நீயும் உனது கடமையை செய்ய வேண்டும். சோ அந்த மாதிரி ஆல்ரெடி லிபரேட்டட் சோல்ஸ் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம அவங்களுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ அந்த அடிச்சுவற்றை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இங்க அர்ஜுனர் மூலமா நமக்கு சொல்றாங்க. சோ இதுக்கு முன்னாடி ஸ்லோகால நம்ம பார்த்தோம் அப்படின்னா செயல்களின் பலன்களை பகவான் என்னை பாதிக்கும் செயல் எதுவுமே இல்லை, செயல்களின் பலன்களை நான் விரும்புவதும் இல்லை, என்னை பற்றிய இவ்வுண்மையை அறிபவனும் செயல்களின் விளைவுகளால் பந்தப்படுவது இல்லை. சோ அப்ப இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்லோகால என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்லோகால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஒரு செயல் பண்ணணும், நம்ம எப்பயுமே எதுவுமே எந்த ஒரு செயலுமே பண்ணாம இருக்க முடியாது, எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாம நம்மளால இருக்க முடியாது. சோ அப்ப அந்த பண்ணக்கூடிய வேலையை நம்ம எப்படி பண்ணணும், இதுல பகவான் என்ன சொல்றாருன்னா பகவானுக்கு செயல்படக்கூடிய எந்த ஒரு வேலையுமே கிடையாது, அவர்தான் ஆதி மூலம். ஆனா நம்ம வந்து கட்டாயமா அது மாதிரி இல்லை, நம்ம வந்து கட்டாயம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அந்த செயல்களுடைய விளைவு அந்த பலன் வந்து நம்மளே வந்து பாதிக்காத மாதிரி பலன்களை எக்ஸ்பெக்ட் பண்ணாம நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து பௌதீகமா பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியலிஸ்டிக்கா 2 டைப் ஆஃப் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. இதுல என்னன்னா பௌதீகமா கலக்கம் உற்றவங்க,
பௌதிக கலக்கத்திலிருந்து விடுபட்டவங்க. சோ இந்த பகவான் சொன்ன விஷயத்த, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், குருஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்றவங்க ஒருத்தவங்க, ஆல்ரெடி ஃபாலோ பண்ணி அவங்க போயிட்டு இருக்காங்க. சோ அவங்க ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாதவங்க, மெட்டீரியலிஸ்டிக்கா திங்க் பண்றவங்க, பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய வேலைகள் மட்டும் பண்றவங்க. எப்பயுமே இதை செஞ்சா எனக்கு இதை கிடைக்கும், என்னுடைய ஃபேமிலி ரன் பண்ணா இந்த மாதிரி நல்ல சௌகரியமா இருப்பாங்க, ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா நமக்கு வந்து இவ்வளவு சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பலன் எதிர்பார்த்து அன்றாடமா நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய செயல்கள் பண்றவங்க ஒரு கேட்டகரி. பலனே எதிர்பார்க்காம பகவான் கிட்ட போகணும், லிபரேட் ஆகணும் அப்படின்றதுக்காக கிருஷ்ணா கான்சியஸ்ல குருஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்களுடைய டே டு டே லைஃபை லீட் பண்றவங்க அனதர் கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி 2 விதமான மக்கள் பத்தி இங்க சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி எதுவுமே தெரியாம, கிருஷ்ணா கான்சியஸே இல்லாம, அந்த குருஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முன்னாடி ஃபாலோ பண்றவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி லிபரேட்டட் சோல்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்ப பகவத்கீதை படிக்கிறாங்க, பாகவதம் படிக்கிறாங்க, டெய்லி சாண்டிங் பண்றாங்க, அவங்களுடைய லைஃப் வந்து கட்டாயமா பீஸ்ஃபுல்லா தான் போகும். ஸோ அதை பாக்குறவங்க இந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்றத அவங்கள பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இருக்கிறவங்க செகண்ட் கேட்டகரி, ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபாலோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க, பகவானுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கவங்க, அவங்க அந்த ஸ்டேஜ்ல இருந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்க்கு இம்ப்ரூவைஸ் ஆகணும். ஸோ ஒன்லி நமக்கு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்கக்கூடாது, அதை பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத இதுல கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்றாங்க. ஸோ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நம்ம வரணும். டெய்லி டே டு டே லைஃப்ல நம்ம என்னென்ன பண்ணலாம், பகவான மையமா வச்சு சென்டரா வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதான் இதுல டிஸ்கஸ் பண்றாங்க. சோ இத வந்துட்டு அர்ஜுனருக்கு எதுக்காக நமக்கு வந்து சொல்றாங்க அர்ஜுனர் மூலமா அப்படின்னா, அர்ஜுனர் நமக்கு உங்களுக்கே தெரியும், அர்ஜுனர் வந்து போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சோ நீ போர் புரி, ஏன்னா இது வந்து உன்னுடைய சத்திரிய தர்மம், நீ போர் புரிஞ்சுதான் ஆகணும். அதனால இப்ப நான் சொல்றேன் நீ போர் புரி அப்படின்றாரு. அதனால எந்த பாதிப்பும் உனக்கு வராது. பகவான் சொல்லி நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இப்போ வீட்டுல இருக்காங்க, அப்பா சொல்லி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது ஃபுல் சார்ஜ் யார் எடுத்துப்பாங்க அப்படின்னா அப்பா தான் எடுத்துப்பாங்க. சோ அந்த மாதிரி பகவான் சொல்லி ஒரு விஷயத்த பண்ணும்போது உனக்கு வந்து அதோட பலன் வந்து உன்னை பாதிக்காது. பலன்னா என்ன அப்படின்னா, நிறைய பேர் செத்து போவாங்க அந்த போர்ல. சோ அது வந்து அர்ஜுனர் வந்து அதுக்குதான் பயப்படுறாரு. அதெல்லாம் உன்னை பாதிக்காது. சோ நீ போர் பண்ணு, பலனை எதிர்பார்க்கத நான் சொல்றேன் நீ பண்ணு, அந்த மாதிரி சொல்றாரு. அர்ஜுனர் அதுக்கப்புறமா அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. பின்னாடி வர ஸ்லோகால வரும், ஐ திங்க் முன்னாடியே நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கரிஷே வசனம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீ சொல்லு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவானும் அதை அக்செப்ட் பண்ணி போர் புரிய ஆரம்பிப்பாரு. சோ அது வந்து பகவான் வந்து அர்ஜுனர் மூலமா நமக்கு சொன்ன விஷயம். இத பாத்தீங்க அப்படின்னா, இந்த பகவத்கீதைய பகவான் வந்து பல கோடி வருஷத்துக்கு முன்னாடியே சூரிய தேவனான சன் காட் சொல்லுவாங்க, சன் காடான அந்த விவஸ்வானுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. சோ விவஸ்வான் கிட்டேந்து இஷ்வாகு மன்னருக்கும், இஷ்வாகு மன்னர் கிட்டேந்து நம்ம அந்த மனித குல தந்தை மனுன்னு சொல்லுவாங்க, மனுவுக்கும் இந்த மாதிரி பரம்பரையா வந்துட்டு இருக்கு. மனு கிட்டேந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன் போக, அடுத்தடுத்த இதுல வந்து அப்படியே வந்து கடைசியில பிரபுபாதர், சைத்தன்ய மகாபிரபு, பிரபுபாதர், அந்த மாதிரி அவங்களுடைய குரு பிரபுபாதர். அதுக்கப்புறம் இப்போ நம்ம குரு மூலமா இந்த பகவத்கீதை நமக்கு தெரியுது. சோ இது வந்து நம்மளுடைய லைஃபை வந்து லீட் பண்றதுக்கான அந்த கீதை வந்து எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான இந்த ஒரு விஷயம் பரம்பரா வழியில தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மத்தவங்க யார்கிட்டையும் தெரிஞ்சுக்க கூடாது, அந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்ப நம்ம செயல் புரியணும் அப்படின்னு சொன்னோம், ஒர்க் பண்ணணும் அப்படின்ற போது எல்லாருமே வந்து வர்ணாசிரம தர்மத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சோ யாரா இருந்தாலுமே 4 வர்ணம் 4 ஆசிரமத்துக்குள்ள ஏதாவது ஒரு வர்ணத்திலயும் ஏதாவது ஒரு ஆசிரமத்திலயுமே இருப்பாங்க. சோ அந்த 4 வர்ணம் 4 ஆசிரமம் உங்களுக்கு தெரியும், பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா. 4 ஆசிரமத்துல பிரம்மச்சரிய, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா அண்ட் சன்னியாசா. இதுல வந்து நம்ம நிறைய பேர் வந்து கிரகஸ்தா ஆசிரமத்துல நம்ம இருக்கிறோம். சோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம லீட் பண்றது அப்படின்றது, இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்னாடி இருக்கிறவங்களுடைய அடிச்சுவற்றை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்ப இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ் யாரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்க படிச்சிருப்பீங்க 12 மகாஜன்ஸ்ன்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. சோ இப்ப நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும் அப்படின்னா பிரம்மா எடுத்துக்கலாம், பீஷ்மர் தேவ எடுத்துக்கலாம்,
பிரம்மாவோட பசங்க எடுத்துக்கலாம், இந்த மாதிரி சிவன் எடுத்துக்கலாம். ஈவன் இந்த மாதிரியான இவங்கெல்லாம் எப்படி வந்து ஃபாலோ பண்ணாங்க, அவங்க லைஃப்பை எப்படி வந்து வர்ணாசிரம தர்மத்துல எப்படி லீட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்றத நம்ம ஆச்சாரியாஸ், பெரிய பெரிய ஆச்சாரியாஸ் எல்லாம் எப்படி வர்ணாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணி போனாங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதைத்தான் நம்ம அவங்களுடைய அடிசூற்றை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. இதுல வந்து ராமரே, பகவானே ராமாவதாரத்துல ஒரு புருஷாவதாரத்துல ராமரா எப்படி வந்து வாழ்ந்து நமக்கு காமிச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். இவருக்கு தசரதருக்கு வந்து பையனா எப்படி வந்து அவங்க அப்பா சொல்ற விஷயத்த கேட்டு ஒபே பண்ணி வனவாசம் போனாரு, அங்க எப்படி சீதாமாவை ப்ரொடெக்ட் பண்ணாரு, இது எல்லாமே நமக்கு தெரியும். சோ அப்ப வந்து பகவானே வந்து இப்படிதான் இருக்கணும், புருஷாவதாரத்துல இப்படிதான் இருக்கணும், ஒரு தந்தைக்கு மகனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத வாழ்ந்து காமிச்சிருக்காரு. சோ அப்ப அவங்க கிட்ட இந்த அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிய வரும்போது, கீதா மூலமா தெரிய வரும்போது நம்ம அதுக்கிட்ட அந்த எப்படி நம்ம லேர்ன் பண்றோம், எப்படி அதை நம்ம அப்ளை பண்ண போறோம்ன்றதை நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி அம்பரீஷ் மகாராஜாக்கு இப்போ வந்துட்டு பகவான் வந்து அவரை நம்ம நிந்தனை பண்ணா கூட ஒன்றும் சொல்ல மாட்டாரு. ஆனா அவங்களோட பக்தர்களை வந்து நிந்தனை பண்ணும்போது அவரே டைரக்டா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வருவாருன்றதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஸ்டோரி. அம்பரீஷ் மகாராஜாவை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணாரு, அவரோட சுதர்சன் சக்கரத்தை வச்சு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணாரு அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அப்ப அம்பரீஷ் மகாராஜெல்லாம் எப்படி எவ்வளவு அளவுக்கு பக்தி பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்றத இதை சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்டர்ஸ், ஆச்சாரியாஸ் இதெல்லாம் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அதெல்லாம் நம்மளும் ஃபாலோ பண்ணணும்ன்றதுதான் இந்த ஸ்லோகால வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லிபரேஷன் நம்ம அடைவோம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து முக்தி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சீடர்கள்லாம் ஆல்ரெடி பண்ணினதுனால முக்தி பெற்ற ஆத்மாக்களா உலோகத்துல இருக்கிறாங்க. ஸோ அங்கேயுமே அவங்க வந்து நார்மல் சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஒரு விதமான சர்வீஸ் வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்ப நம்ம வந்து லிபரேஷன் சொல்றோம், லிபரேஷன் அப்படின்னா இங்க இந்த பௌதீகத்திலேருந்து நம்ம விடுதலை பெற்று லிபரேட் ஆகி கோலோகத்துல போய் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கோலோகத்திலயும் சும்மா உட்கார போறது இல்ல, ஏதாவது ஒரு சர்வீஸ் எடுத்துட்டு தான் பண்ண போறோம். அந்த சர்வீஸை இங்கே இப்போ இந்த பௌதீகத்துல இருக்கும் போதே நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். அப்போ ஃபாலோ பண்ணா நமக்கு கோலோகத்துல அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றது. அது இப்ப நம்ம முக்தின்றது வந்து அங்க போனாதான் முக்தின்றது இல்ல, இது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பக்தி பண்ணும் போதே இங்கேயே நம்ம வந்து முக்தி பெற்ற ஆத்மாக்களை தான் நம்மளை வந்து கன்சிடர் பண்றாங்க. அங்க போய் தான் முக்தின்றது இல்ல, இங்கேயே நம்ம முக்தி பெற்ற ஆத்மாக்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. யார் ஒருத்தவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ, பலனெல்லாம் எதிர்பார்க்காம கிருஷ்ணாவை வந்து சென்டரா வச்சு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்துட்டு ஒபே பண்ணி குருஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு இதெல்லாமே இருக்கு, முக்தி பெற்ற ஆத்மாக்கள் அப்படின்றாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இது அனந்தாழ்வார் ஸ்டோரி. மேபி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அனந்தாழ்வார் யாரு அப்படின்றது. ஸோ ராமானந்தாச்சாரியாரோட கிரேட் டிசேபிள் வந்து அனந்தாழ்வார். ஸோ அவர் வந்துட்டு ராமானந்தாச்சாரியார் வந்து சொல்றாரு, அவருடைய கனவுல பகவான் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு யாராவது வந்து மாலை கட்டி கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கனவுல, ராமானந்தாச்சாரியாரோட கனவுல பகவான் சொல்றாரு, பெருமாள் சொல்றாரு வந்துட்டு, ஸ்ரீரங்கத்து பெருமாள். அப்போ அவர் சொல்லும் போது இவர் ராமானந்தாச்சாரியார் கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன, உங்களுக்குதான் எல்லாரும் மாலை கட்டி கொண்டாடுறாங்களே, நீங்க என்ன நீங்களே வந்து மாலை கேட்கறீங்கன்னு. அப்ப பகவான் பெருமாள் சொல்றாரு, எல்லாரும் வந்து அவங்கவுங்க கஷ்டத்தை, நம்ம இப்ப கோயிலுக்கு போனோம்னா இப்ப இந்த விஷயங்கள்லாம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போய் அப்படிதான் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அதை இது கொடு அது கொடு நம்ம நல்லா வேண்டுவோம், நமக்கு என்ன தேவையோ ஃபர்ஸ்ட் நம்மளே பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றத சொல்லுவோம். அந்த மாதிரிதான் நம்ம பண்ணுவோம். சோ இது எல்லாமே வந்துட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அப்ப பெருமாள் சொல்றாரு, எனக்குன்னு அவங்கவுங்க கஷ்டத்துக்காக வந்து இந்த மாதிரி மாலை போட்டு வேண்டிக்கிறாங்க, எனக்குன்னு யாருமே வந்து ஆத்மாத்மா எனக்காக மட்டும் எந்தவித வேண்டுதலும் இல்லாம மாலை கட்டுறவங்க யாரும் அந்த அளவுக்கு இல்ல, அதனால எனக்கு வந்து யாரையாவது மாலை கட்டி போட சொல்லு அப்படின்னோடனே ராமானந்தாச்சாரியார் வந்து இது மாதிரி யார் போறீங்க, இந்த மாதிரி திருப்பதிக்கு வந்து பெருமாளுக்கு நீங்க மாலை கட்டணும், ஏன்னா இவர் இங்க சர்வீஸ்க்கு இருக்கிறாரு ஸ்ரீரங்கத்துல. சோ திருப்பதிக்கு போகணும் போது யாருமே எல்லாமே கொஞ்சம் அவங்க டிசைபிள்ஸ்ல எல்லாருமே அமைதியா இருக்காங்க. இவர் வந்துட்டு அனந்தாழ்வார் மட்டும் அடியேன் அப்படின்றாரு, அடியேன் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்ப அந்த டைம் பீரியட்ல அவங்க ஒய்ஃப் வந்துட்டு பிரெக்னண்டா இருக்கிறாங்க. பிரெக்னண்டா இருக்கும்போது அந்த சூழ்நிலையிலயும் அவர் கூட்டிட்டு போயிட்டு
ஒரு நந்தவனம், ஒரு ஃபுல்லா பெரிய கார்டன் வச்சுட்டு அதுல நல்ல எல்லா விதமான பூக்கள், மெயினா துளசி. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. அது மூலமா அந்த வரக்கூடிய துளசியை வச்சுட்டு பகவானுக்கு வந்து மாலை, பெருமாளுக்கு வந்து மாலை கட்டி போடுறாரு. அப்படி இருக்கும்போது சம்மர் சீசன்ல வந்து தண்ணி கொஞ்சம் ஷார்டேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பீரியட்ல என்ன பண்றது, கார்டனுக்கு வந்துட்டு இது இருக்காது, சோர்ஸ் இருக்காதுல்ல, தண்ணி சப்ளை இருக்காதுன்னு சொல்லிட்டு ஸோ அதை சேமிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு குளம், ஒரு ஏரி மாதிரி கட்டுறதுக்கு ட்ரை பண்றாரு. அவரும் அவருடைய ஒய்ஃபும் சேர்ந்து மட்டுமே எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குளம், ஏரி தோன்றதுக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது இவங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால என்ன பண்றாரு, ஒரு குட்டி பையன் வந்து நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறாப்ல. வந்து கேட்கும்போது இல்ல ரொம்ப குட்டி பையனா இருக்க, வேண்டாம், இது எங்களுக்கான சர்வீஸ், நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்றாரு அனந்தாழ்வார். அதுக்கப்புறம் வந்துட்டு பகவான் விடல. அந்த குட்டி பையனா வந்தது பகவான் தான். ஏன்னா இவங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அவரே வந்துட்டாரு, பகவானே இறங்கி வந்துட்டாரு. சோ அப்போ வந்துட்டு ஒரு தடவை கல்லு இதெல்லாம் எடுத்துட்டு வரும்போது ரொம்ப நிறைய நேரம் எடுத்துக்கிறாங்க, அவங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால நடக்க முடியாம. கொஞ்ச நாட்களா பார்த்தோன்னா அந்த அந்த பையன் வந்ததுனால இவன் வந்துட்டு அவர் வந்து ரிஜெக்ட் பண்றாரு, நீ வேணாம், நீ செய்ய வேணாம் அப்படின்றாரு. ஆனாலும் இந்த பையன் விடாம என்ன பண்றாரு, அவருடைய கண் பார்வைக்கு எட்டுற தூரத்து வரைக்கும் இந்த பையன் தூக்கிட்டு வராப்ல, அந்த மண்ணு, அந்த கல்லெல்லாம். அந்த மாதிரி வரும்போது எப்படி இவ்வளவு ஷார்ட் டிஸ்டன்ஸ் குயிக்கா ஷார்ட் டைம்ல வந்துட்டியே அப்படின்னு இவருக்கு டவுட் வந்து பார்த்தா அந்த பையன் ஹெல்ப் பண்றதை பார்த்துட்டாரு. அப்ப வந்து இவருக்கு கோபம் வருது, நான் தான் உன்னை வேணான்னு சொன்னேனே, நீ ஏன் வந்து திருப்பி திருப்பி வந்து இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவரோட கோடாரியை வந்து எடுத்து தூக்கி அடிக்கிறாரு. அடிச்சோன்னா அந்த குட்டி பையனுடைய அந்த தாவால வந்துட்டு வெட்டுப்பட்டு காயமாயிட்டு ரத்தமா வருது. சோ இதுதான் நம்ம பகவானுக்கு வந்து நம்ம பெருமாள், திருப்பதி பெருமாள்ல நமக்கு இந்த இடத்துல வந்து வெள்ளை கலர்ல இருக்கும். சோ அப்ப வந்துட்டு என்னன்னா அங்க வந்து பூஜாரி எல்லாமே என்ன பண்றாங்க, என்னடா ரத்தம் வழியுதுன்னும் போது இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தை வந்து வச்சிருங்க, அது வந்து ரத்தம் அமுங்கிடும் அப்படின்னா பச்சை கற்பூரத்தை அந்த இந்த இதுல வைப்பாங்க. வச்சோன்னா கொஞ்சம் பிளட் வந்து ஸ்டாப் ஆயிடும். இந்த மாதிரியான லீலை. இது வந்து எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, குருவோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்றதுக்காக இவர் வந்தாரு அனந்தாழ்வார். பகவானுக்காக அவர் வரல, வெறும் குருவோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வந்தாரு. பகவான் வந்து பகவான் குட்டி பையனை வரும்போது தெரியல அவருக்கு. சோ வேணாம், என்னோட குரு இன்ஸ்ட்ரக்ஷன் படி நானே பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ பகவானே இறங்கி வராரு, குரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்றவங்களுக்கு அவரே நேரா வந்து காட்சி கொடுக்குறாரு, ஹெல்ப் பண்றாரு, ப்ரொடெக்ட் பண்றாரு. அதுக்கான விஷயமா இதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இதுல இன்னும் ஒரு குட்டி குட்டி விஷயம், இன்னொரு விஷயம் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி போகவும் ஒரு டைம் வந்து பகவானே இது பகவானுக்கு அங்க இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கிறார், ஃபீல் பண்றாரு. ராஜா ராணி வேஷத்துல அங்க வந்து பகவான் வந்து வர்றாரு. இன்னொரு டைம்ல வந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து பூமாலை எல்லாம் கட்டி இவருடைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பகவான் அங்க வராரு. பகவான் வந்து ராஜா ராணி வேஷத்துல வராரு. அப்போ வந்து இந்த பூவெல்லாம் பறிச்சு விளையாண்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, கீழே எல்லாம் சிந்தி. இவர் வரவும் அந்த ராஜா வந்து இவர் வர்றாரு. இவர் வர்றதை பார்க்கும் போது இந்த ராஜா ஓட்டி போயிடுறாரு அனந்தாழ்வாரை பார்த்துட்டு. அப்ப ராணி வந்து மாட்டிக்கிறாங்க. ராணி மாட்டிட்டு ராணி வந்து இவர் கட்டி போட்டுறாரு. கட்டி போட்டுட்டு ராஜா வர சொல்லி நான் அப்பதான் விடுவேன், இது மாதிரி பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு போறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ராணி வந்து சொல்லுவாங்க, இல்ல என்னை விட்டுரு, என்னை வந்து அங்க இதுல தேடுவாங்க, அந்த பூஜாரையில தேடுவாங்க அப்படின்னு தாயாரே, பத்மாவதி தாயாரே வந்து அந்த இடத்துல ராணியாவும் பெருமாளே ராஜாவும் அந்த இடத்துல வந்து அந்த லீலையெல்லாம் பண்ணியிருக்காங்க இவருக்காக. இவரை பார்க்கணுன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணுவாங்களாம். ஏன்னா இவர் வந்து குருவை மட்டுமே இது பண்ணிட்டு இருப்பாரு, இவங்க மேல வந்து அந்த அளவுக்கு இது பண்ணிருக்க மாட்டாரு. சோ அதனால வந்துட்டு அவங்களே நேரா இவரை வந்து மீட் பண்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. அப்புறம் இல்ல எனக்கு டைம் ஆகுதுன்னு அதுக்கப்புறமா கட்டியிருக்க கயிறெல்லாம் அவுத்து விட்டுட்டு சரி போங்க அப்படின்னு. சோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல வந்து அவங்களுக்கும் அனந்தாழ்வாருக்கும் பத்மதி தாயாருக்குமே இடையில வந்து பேரண்டல் அப்ரோச், ஒரு தந்தை ஸ்தானமே வந்து அந்த இடத்துல வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்றது அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்துட்டு பெருமாள் வந்து என்ன பண்றாரு, இவர் பூ கட்டிட்டு இருக்கிறாரு, கூப்பிட்டு அனுப்புறாரு, ஆளுங்களை விட்டு இவர் கூப்பிட்டு அனுப்புறாரு, ஆனந்தாழ்வார வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து அதெல்லாம் என்னால வர முடியாது, எனக்கு மாலை கட்டணும். அவர் மாலையுமே எப்படி கட்டுவாருன்னா, காலையில விடிஞ்சோன்னு அந்த மாலை, அந்த பூவெல்லாம் மலர்றதுக்குள்ளார, தேனெல்லாம் மிக்கிறதுக்குள்ளார, அந்த எச்சல் படுறதுக்கு முன்னாடியே வந்து பறிச்சு மாலையா தொடுத்து வரோம், துளசி மாலைய. சோ அந்த அளவுக்கு வந்து அவர் அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா இருந்திருக்கிறார் அனந்தாழ்வார். அந்த மாதிரி இவர் நீ வா அப்படின்னோடனே இவர் வந்து இல்ல எனக்கு மாலை கட்டுற வேலை இருக்கு, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதென்ன நான் கூப்பிட்டே நீ வரமாட்டேங்கிற, என்ன உனக்கு அவ்வளவு திமிரு அப்படின்னு சொல்லிட்டு மாலை போட சாத்தும் போது இவர் வந்து கேட்டிருக்காரு, உனக்கு என்ன அவ்வளவு திமிரு, நான் கூப்பிட்டுமே நீ வரமாட்டேங்கிற அப்படின்னோடனே அனந்தாழ்வார் சொன்னாராம், நான் ஒண்ணும் உனக்காக எல்லாம் ஒண்ணும் வரல, என்னுடைய குரு சொல்லியிருக்காரு மாலை கட்டி போட சொல்லியிருக்காரு துளசி மாலை, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு காலையில இருந்துச்சா மாலை வந்துடும்,
அதை நான் கட்டி கொடுத்துருவேன், நீ வந்து சும்மா சும்மாலாம் என்னை கூப்பிடாத அப்படின்னாராம். உடனே நீ இதையும் சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து எனக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடிதான் வந்திருக்க, நீ சொல்றத நான் கேட்கணுமா, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லீலைகள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ராமானந்தாச்சாரியார் வந்து ஒரு நாளைக்கு வர்றாரு. ஒரு நாள் இவரை பார்க்க வர்றாரு. இந்த விஷயம் எல்லாம் சரி இப்ப போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த நந்தவனமே பயங்கரமா இருக்குமா. சோ அதை பார்த்துட்டு இவர் கூட பண்ற சர்வீஸ், பூமாலை பண்றது, சாத்துறது, இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி ஆயிடுறாரு. ஹாப்பி ஆயிட்டு இவரை விட்டு அந்த ஒரு 2 விஷயம் சொல்றாரு. என்ன 2 விஷயம்னா, நீரே ஆண் பிள்ளை அப்படின்றாரு. நீரே ஆண் பிள்ளை வளர்த்ததனால் பலன் பெற்றேன் அப்படின்றது 2வது சொல்றாரு. அப்போ நிறைய டிசைபிள்ஸ் இருக்காங்க, உன்னை வளர்த்ததுனால நான் பயன் பெற்றேன் அப்படின்னு. அப்போ இவர் வந்து சிஷ்யன், குருக்கு சிஷ்யன். பகவான் வந்து இவருக்கு வந்து எவ்வளவு அளவுக்கு இதா இருக்காரோ, சோ இப்ப குருக்கும் ஆட்டோமேட்டிக்கா அந்த இது ஒரு இருக்கும் இல்லையா. சோ அதனால உன்னை வளர்த்ததுனால் பயன் பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. நீரே ஆண் பிள்ளை. ஏன்னா மத்தவங்க எல்லாருமே போகல, அந்த டைம்ல ரெடியா இல்ல, இவர் ஒரு ஆள் தான் வந்துட்டு ரெடியா அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருந்தாரு. சோ இந்த மாதிரி விஷயத்தினால ராமானந்தாச்சாரியார் வந்து அனந்தாழ்வாரை மீட் பண்ணும்போது ஒரு இதை வந்து கொடுக்குறாரு அவருக்கு, ஒரு உற்சவ மூர்த்திய, அவருடைய மூர்த்தியவே, ராமானந்தாச்சாரியார் அவருடைய மூர்த்தியவே சரி அந்த பிரிஞ்சிருக்காங்களேன்றதுக்காக கொடுக்குறாரு. கொடுக்கும்போது இவரும் அதை வாங்கிட்டு, அனந்தாழ்வார் வாங்கிட்டு என்ன பண்றாரு, பகவான் பெருமாள் கிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த இடத்துல இவருடைய மூர்த்தியை வச்சு வழிபடுறாரு. சோ இது எல்லாமே வந்து நம்ம திருப்பதி போனா பார்க்கலான்ற மாதிரி. அவருடைய ராமானந்தாச்சாரியோட மூர்த்தியும் அங்க இருக்கு. ராமானந்த ஏரி, ராமானுஜர் ஏரின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஏரியே இருக்கு. அவருடைய அந்த நந்தவனமும் இருக்கு, பகவானுக்கு பக்கத்திலே, பெருமாளுக்கு பக்கத்திலே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே வந்து எதுக்காக அப்படின்னா, குருஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டைரக்டா பகவான் சார்ஜ் எடுப்பாரு அப்படின்றதுக்கான அந்த ஒரு விஷயம். சோ அது இதுதான். திங்க் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஆழ்வாருக்கு வேற பெயர் உண்டுமாம்மா? அனந்தாழ்வார் பேர் நீங்க இப்ப எந்த ஆழ்வாரை பற்றி பேசுறீங்க? இவங்க 12 ஆழ்வார்கள் எல்லாம் வரல, இவங்க வந்துட்டு ராமானந்தாச்சாரியாரோட ஒரு டிசைபிள். ஒரு இது வந்து குருஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்றதுக்காக ஒரு ஸ்டோரிக்காக, எக்ஸாம்பிளுக்காக. இவருக்கு பேர் வந்து அனந்த ஆழ்வார் இல்லையா? அனந்த ஆழ்வார். 12 ஆழ்வார்கள் இவர் வர மாட்டார். லிஸ்ட்ல பார்த்தேன் இல்ல, அதான் கேட்டேம்மா. சந்தோஷம், நல்லா இருந்தது, நல்லா இருக்கு. அதுதான் இது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டே டு டே லைஃப் லீட் பண்றது ஒரு இந்த ஸ்டெப்லயே இருக்காம கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்றது. பௌதீகமா பந்தப்பட்டவங்க அதுல இருந்து ஆல்ரெடி அந்த லிபரேட்டட் சோல்ஸ் எப்படி இருக்காங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி வரணும்ன்றதுதான். அந்த 2 கேட்டகரி மக்கள் சொன்னோம் இல்லையா, 2 கேட்டகரியில யார் யார் எங்கெங்க இருக்காங்க, அவங்க இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆயிக்கணும். இப்ப நமக்கு தெரிஞ்சது, இப்ப நமக்கு குரு அப்படின்றது எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறவங்க, எங்களுக்கு இந்த விஷயத்த பகவத்கீதை யார் நமக்கு கொடுக்குறாங்களோ அவங்கதான் குரு. சோ அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நமக்கு கிட்டக்க நம்ம இப்போ மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கும் போது நமக்கு கிட்டக்க எந்த குரு இருக்காங்களோ அவங்களுடைய சீட பரம்பரை வழியா வர குரு கிட்ட அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சாண்டிங் பண்ணி நம்ம வந்து லிபரேட் ஆகணும் அப்படின்றதான் இதுல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது மெயின்ல அதுல வந்துட்டு நமக்கு இப்ப கோயிலுக்கு போக முடியல, வீட்டுல இருந்த இடத்துல இருந்தே பண்ணணும் அப்படின்னா சாண்டிங் மூலமா நம்ம அதை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஹரே கிருஷ்ணா மாதாஜி இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப இருக்கிற குரு இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா பகவான் நம்மளே ஒரு நாள் பார்ப்போம். ஆமா கட்டாயமா பிரபு. நம்ம இது ரீட் பண்ணும்போது நமக்கே இந்த கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய லைஃப்ல எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் நம்ம பண்ணிருப்போம். ஆமா அதுதான். இது எல்லாமே இப்ப முக்தி வந்து நமக்கு கதவு தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பியூர் சோலுக்கு அந்த டிவோட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருங்க வந்து முக்தியை கூட விரும்ப மாட்டாங்க அப்படின்றாங்க. வெறும் பக்தி பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அந்த சர்வீஸ் வந்து கோலோகால பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்க இருந்தே அதுக்கான லிபரேட் ஆகி நம்ம சும்மா அங்க போய் இருக்கிறது இல்ல. இந்த ஹியூமன் லைஃப்ல இருந்து லிபரேஷன் அப்படின்றது லிபரேட் ஆகி நம்ம கோலோகா போகணும். கோலோகா போகணும்னா ஜாலி ஐயா ஜாலின்றதெல்லாம் கிடையாது. அங்க போய் பகவானுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணணும். அந்த இதுதான். சோ அந்த சர்வீஸை நம்ம இங்கேயே கொஞ்சம் எப்படி நம்ம அவங்களுடைய இதுக்கு ஏத்தாப்புல எப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒருத்தர் ஒரு இதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, அந்த இதுல நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் given by the குரு அதை நம்ம கரெக்டா கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். குரு சீடரோட ரிலேஷன்ஷிப் நல்லா சொன்னீங்க மாதாஜி, தெளிவா இருந்துச்சு மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
நல்லா இருந்தது மாதாஜி, நீங்க சொன்னது கதையெல்லாம் நல்லா இருந்தது, கிளாஸ் நல்லா இருந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த ஸ்லோகால இருந்து அதுதான் சொல்றாங்க. முன்னாடி போயிருக்காங்க, அது விவஸ்வானுக்கே ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சோ அந்த மாதிரி ஆச்சாரியாஸ் எல்லாம் பெரிய பெரியவங்க எல்லாம் இத மாதிரி ஃபாலோ பண்ணி பகவத்கீதையோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க, லிபரேட் ஆயிருக்காங்க. நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி லிபரேட் ஆகணும்ன்றதுதான் இங்க சொல்ல வர மெயின் பாயிண்ட் வந்து அதுதான். சோ அவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். அவங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ, எப்படி வந்து அவங்களுடைய லைஃபை லீட் பண்ணாங்களோ அதை நம்ம லீட் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும்ன்றதுதான் இங்க இருக்க மெயின் பாயிண்ட் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிளாஸ் முடிச்சுக்கலாமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. சொல்லிக்கலாமா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு டவுட் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. அனந்தாழ்வார் வந்து ராமானந்த ஆழ்வார் வந்து அனந்தாழ்வார் நீரே ஆண் பிள்ளை அது சொன்னீங்களா மாதாஜி? அது சொல்ல முடியும்? ஆமா, அது வந்து அந்த இது வந்து நீரே ஆண் பிள்ளைன்னு சொன்னாரு. வளர்த்ததுனால் பலன் பெற்றேன். அதாவது இப்ப வந்து நிறைய பேர் நானும் பக்தி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு போலியா இருப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி இல்ல, இவருக்கு வந்து குருவோடைய வார்த்தைய ஒபே பண்ணி அவர் போனார். இப்ப அவங்க ஒய்ஃபே வந்து பிரெக்னண்டா இருந்தா கூட அந்த மலை மேல ஏறி அந்த ஏறி தோன்ற அளவுக்கு அவங்க 2 பேருமே செய்யற அளவுக்கு தான் இருந்தாங்க. சோ அப்ப வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி ஃபாலோ பண்றாரு, அதனால அந்த வார்த்தை எல்லாருமே மத்த டிசேபிள்ஸ் இருந்தாலுமே இவர் வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடியேன் அப்படின்னு சொன்னாரு. நானுன்னு சொல்ல யூஸ் பண்ண மாட்டாங்க, அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அடியேன்னு சொல்ற அதனால அந்த ஒரு இது நீரே அடியேன்னு சொன்னதுனால நீரே ஆண் பிள்ளைன்னாங்க. பகவான் வந்து டைரக்டா இவருக்கு வந்து எல்லா அந்த லீலை அந்த குட்டி குட்டியான விஷயங்கள், ராஜா ராணியா வந்தது, குட்டி பையனா வந்தது, சோ டைரக்டா சார்ஜ் எடுத்து வந்தாரு இல்லையா? சோ அதனால வளர்த்ததுனால் பலன் பெற்றேன் அப்படின்றாங்க. ஸோ நம்ம பகவான் தேடி போக வேணாம், குருஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணா பகவான் வந்து நம்மளை தேடி வருவாரு அப்படின்றது மாதிரி எடுத்துக்கலாம். நம்மளும் அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. வாஞ்சகல்ப பண்ணிடலாமா? தர்மாதாஜி ரீகேப் மாதாஜி. இன்னைக்கு ஹரே கிளாஸ் கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு வந்து கோகிலா வேல்முருகன் மாதாஜி வந்து ரீகேப் பண்றாங்க. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இருக்கீங்களா? ஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஸ்லோகம்ல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எப்படி நம்மளோட ஆத்மா வந்து முன் காலத்துல இருந்த ஆத்மா வந்து எப்படி பகவானை சரணடைந்தார்கள், பகவான் கிட்ட எப்படி போனாங்க, அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி போகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோம். கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொல்றாரு, நீ வந்து உன்னோட கடமையை வந்து நீ செஞ்சனாலே, பலன் எதிர்பார்க்காம செஞ்சாலே நீ வந்து அதற்குரிய விளைவுகளை வந்து பொறுப்பு ஆக மாட்ட அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ண, ரெண்டு விதமான மக்கள் நம்ம உலகத்துல இருக்கோம். ஒண்ணு பௌதிக இன்பத்துக்காக அத பலனை எதிர்பார்த்து வாழ்ற மக்கள், இன்னொருத்தங்க பௌதிக இன்பத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா நம்ம பகவானை எப்படி போய் அடையலாம், அதற்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க. இதுல வந்து நம்ம வந்து பௌதிக உலகத்துல இருக்கிறவங்க வந்து எப்பவுமே பலனை எதிர்பார்த்து செய்யறாங்க. நம்ம வந்து குருவோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றவங்க எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம செய்யறாங்க. இதுல வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதாஜி சொன்னாங்க. நான் 4 விதமான வர்ணங்களும் 4 விதமான ஆசிரமங்களும் இருக்குது. அதுல நம்ம வந்து இப்போ எந்த வர்ணத்துல இருக்கிறோம், பிராமணர்கள், கிரகஸ்தர்கள், வனப்பிரஸ்தர்கள், சந்நியாசம் அப்படிங்கிறதுல நம்ம வனப்பிரஸ்தால இருக்கிறோம். அதே மாதிரி பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள் அப்படின்ற ஆசிரமம் இருக்குது. அதுலயும் 4 விதமான மக்கள்ல வந்து ஒவ்வொருத்தர் ஃபாலோ பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கிருஷ்ணர் பகவான் வந்து கீதைய வந்து வந்து சூரிய பகவானுக்கு கொடுக்கிறார். சூரிய பகவான்கிட்ட இருந்து மனு, அவர்கிட்ட இருந்து ஈஷாவாகு, அப்படி ஒவ்வொருத்தர்கிட்டயா வந்து இடையில காணாம போயிடுது. அந்த இதை வந்து நமக்கு சைத்தன்ய மகாபிரபு வந்து மீட்டெடுத்து நமக்கு கொடுத்திருக்காரு. அதே நம்ம வந்து இவங்களை ஃபாலோ பண்ணாலே, இவங்க சொன்ன அறிவுரைகளை ஃபாலோ பண்ணி வந்தாலே நம்ம வந்து நம்மளோட ஆத்மா வந்து விடுதலை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி சொன்னாங்க.
அனந்த் ஆழ்வார் வந்து ராமானுஜ ஆழ்வாரோட சீடனா இருந்துகிட்டு அவரோட கட்டளைக்கு அடிபணிந்து திருப்பதிக்கு போய் பெருமாளுக்கு பூக்கட்டி சேவை செய்யறதுக்காக போனாரு. அவரு உண்மையா ராமானுஜ ஆழ்வாரோட இத வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணதுனால பகவானே இறங்கி வந்து அவங்களுக்கு லீலைகள் புரிந்ததையும் மாதாஜி சொன்னாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஆத்மாக்கள் வந்து விடுதலை பெறதும் நம்ம வந்து பௌதிக நிலையில இருந்து விடுதலை பெற்று நல்ல ஆத்மாவா வர்றதுக்காக நம்ம வந்து நம்மளோட குருவோட இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம பகவான் வழிபாடுல வந்து அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணி வந்தாலே நம்மளோட ஆத்மாக்கள் விடுதலை பெறும், உன்னத நிலை வரும் அப்படிங்கறத மாதாஜி சொன்னாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நல்லா இருந்தது. அந்த இது மட்டும் கிரகஸ்தா ஆசிரமம் கிரகஸ்தா அதை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மாதாஜி பின்னாடி. ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி அப்ப ராமானந்தாச்சாரியாரும் ராமானுஜாச்சாரியாரும் ரெண்டும் ஒண்ணுதானே மாதாஜி? ராமானுஜாச்சாரியார் ரெண்டு பேருமே ஒரே ஒருத்தவங்க தானே? ஒரே ஒருத்தவங்க தான் மாதாஜி. ஓகே ஓகே ராமானுஜர் ஆச்சாரியா. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாஞ்சா கல்ப பண்ணிடலாம். எஸ் மாதாஜி. வாஞ்சா கல்ப தருப்பேட்ச கிருபா சிந்துப்பேவச்ச பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவி की जय, श्रीला प्रभुपाद की जय, श्रीला गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंदे हरि बोल. हरे कृष्णा. हरे बोल. हरे कृष्णा. Thank you माताजी. Thank you Deepa Mataji. Thank you Gokila Mataji. Wonderful class. Hare Bol. Thank you Mataji. Hare Krishna.